எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசியுங்க. மீகா யோனா புஸ்தகத்துக்கு அடுத்த புஸ்தகத்தில் இருக்கும். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனே, பழைய ஏற்பாடு 1079வது பக்கம். நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். கவனிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நாம் கர்த்தர் நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், நாம் அவரோடு கூட நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். தமிழிலே நீ கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் என்று போடப்பட்டிருக்கிறது. அது புரிந்து கொள்வதற்கு ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் அது வேறு மொழிபெயர்ப்பில் எப்படி போட்டிருக்குன்னா, கர்த்தரோடு நடப்பது, கர்த்தரோடு நடப்பது, ரெண்டுக்கும் ஒரு அர்த்தம்தான். ஆனால் கர்த்தரோடு நீ மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டுமே அல்லாமல் வேறு எதை கர்த்தர் உன்னிடத்தில் விரும்புகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவரோடு நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். தூங்காதீங்க. ஹல்லேலூயா. நிறைய இடங்களில் பொதுவாக தெய்வம் என்று நினைத்தால், தெய்வம் என்று சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம தெய்வத்தை போய் என்ன பண்ணணும், பார்க்கணும், வணங்கணும், கும்பிடணும், அந்த தெய்வத்துக்கு ஏதாவது கொடுத்துட்டு, காணிக்க மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு நம்ம வந்துடணும். இப்படி தான் நம்ம ரட்சிக்கப்படும் முன்பாக பல தெய்வங்களை நம்ம வணங்கி இருக்கலாம். இப்படி தான் இந்த மனநிலை தான் நமக்கு இருந்திருக்கும். தெய்வம் என்று சொன்னால் அது நம்மிடத்தில் ஏதாவது எதிர்பார்க்கும், நம்ம அதை செய்யணும், நம்ம அதை போய் பார்க்கணும், அப்போ அது திரும்ப நமக்கு ஏதாவது நல்லது செய்யும். இதுதான் நமக்கு பொதுவாக தெய்வத்தை குறித்த, இல்லைனா தேவனை குறித்து இருக்கிற ஒரு மனப்பான்மை. ஆனால் மெய்யான ஜீவனுள்ள இயேசு, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரம் உள்ள இயேசு, ஆமேன், மனுஷனிடத்தில் ஆமேன் ஒரு வித்தியாசமான காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். நீ என்ன வந்து பார்க்கணும், வாரத்துக்கு ஒரு நாள் என்ன வந்து ஆராதிக்கணும், நீ எனக்கு ஏதாவது காணிக்கை கொடுக்கணும், நானும் மாறி உனக்காக ஏதாவது ஒன்று செய்வேன், அதோட உனக்கும் எனக்கு இருக்கிற தொடர்பு முடிந்தது என்கிற நிலை இந்த கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. தேவன் நம்மிடத்திலே நாம் அவரோடு கூட நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நாம் அவரோடு கூட வாழ வேண்டும், அவரோடு கூட நடக்க வேண்டும். நான் கடந்த நாட்களில் இந்த யாத்ரா புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கும்போது கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். என்னன்னு சொன்னால், ஆண்டவர் மோசே இடத்துல சீனாய் மலையில் வந்து பேசுகிறார். பேசி ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த ஒரு திட்டத்தை மோசேக்கு கொடுக்கிறார். என்ன திட்டத்தை கொடுக்கிறார்? ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த ஒரு பிளானை கொடுக்கிறார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய திட்டத்தினுடைய மூலதனமே இல்லைன்னா பேஸே என்ன தெரியுமா? நான் என் ஜனத்தின் நடுவில் வந்து வாசம் பண்ண வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரம் உள்ள தேவன், ஆமேன், பரலோகத்தில் அவர் வாசமாக இருக்கிற நம்ம சொல்லுகிறோம். ஆமேன், கோடான கோடி தூதர்கள் அவர் ஆராதிக்கிறான்னு சொல்லுகிறோம். அங்கே பொன் தரை இருக்கிறது என்று நாம் விசுவாசிக்கிறோம். அங்கே வாசல்கள் எல்லாம் கற்களாய், பலவிதமான கற்களால், விலை உயர்ந்த கற்கள் உள்ள ஒரு பரலோக ராஜ்யம் அங்கே இருக்கிறது என்று பார்க்கிறோம். அங்கே ஜீவ விருட்சம் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். அங்கே கண்ணாடி போல ஜீவன் நதி இருக்கிறது என்று பார்க்கிறோம். அங்கே அக்கினிமயமான சிங்காசனம் இருக்கிறது என்று வேதத்தில் பார்க்கிறோம். இன்னும் 24 மூப்பர்கள் என்று நாம் விசுவாசிக்கிறோம். இன்னும் பலவிதமான காரியங்கள் பரலோகத்தில் இருக்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு பரலோக தேவன் இந்த மண் தரையில் மனிதரோடு கூட வந்து வாழ வேண்டும், இல்லை வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். இதுதான் நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம். அல்லேலூயா. அந்த இருதயத்தின் நிறைவாளத்தான் அந்த மாம்சமான இல்லைன்னா அந்த வார்த்தையான தேவன் மாம்சமாய் இந்த பூமியில வந்து 33 வருடம் இதே பூமியிலே இதே மண் தரையிலே நடந்து ஊழியம் செய்தார்.
ஆமென். ஹல்லேலூயா. தேவ மனிதனுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் எங்கு சென்று ஆராதித்தாலும் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அதோடு கூட அவருடைய வேலை முடிவதில்லை, நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். கரந்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அவர் நம்மிடத்தில் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, அந்த மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு மேல் பகுதியில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? கடாக்களை செலுத்துவேனா, ஆடுகளை செலுத்துவேனா, 1000-10000 என் அக்கிரமத்தை போக்கும்படியான 1000-10000 மாடுகளை நான் செலுத்துவேனா என்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது கர்த்தர் மனிதனை பார்த்து கேட்கிறார், மனுஷனே, ஹல்லேலூயா, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, எப்படி வாழணும்னு அவர் நமக்கு வாழ்ந்து காட்டி போயிருக்கிறார். இந்த வேதத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். இதற்கு மேலே அவருக்கு நம்மகிட்ட சொல்லி தரணும்னு ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி வாழணும் என்கிற ஒரு உதாரணத்தை மனுஷனுக்கு இரட்சகராகிய தேவன் வைத்து போயிருக்கிறார். மனுஷனே, எப்படி வாழணும்னு உனக்கு தெரியும். ஹல்லேலூயா. எப்படி ஜெபிக்கணும்னு உனக்கு தெரியும். எது ஜீவனுள்ள தேவன் உனக்கு தெரியும். எது ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்கு தெரியும். விளையாடாதமா தங்கி திரும்ப எது ஜீவனுள்ள வார்த்தை உனக்கு தெரியும். ஹல்லேலூயா. யார் நம்மை படைத்தவர் நமக்கு தெரியும். யார் நமக்காய் ஜீவன் கொடுத்தவர் நமக்கு தெரியும். யார் நமக்காய் உயிரோடு இருக்கிறார் நமக்கு தெரியும். யார் நம்மை அழைத்து போக மீண்டும் எல்லாம் நமக்கு தெரியும். நன்மை இன்னதென்று நமக்கு அறிவித்திருக்கிறார். இந்த அறிவு இந்த உலகத்தில் இன்னைக்கு நிறைய பேர் இடத்துல இல்லை. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் நாங்கள் ட்ரெயினில் போகும் பொழுது எனக்கு ஒரு பக்கம் வேதனையாக இருந்தது. அநேக லட்சமான ஆத்துமாக்கள் தேவனை அறியாமல் எங்கெல்லாமோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க தேவனை பார்க்கறதற்காக. பிளாட்பாரத்தில் படுத்து உறங்குறான் தன்னுடைய தேவனை பார்ப்பதற்காக. ஹல்லேலூயா. சரியா குளிக்காம, பல் தேய்க்காம, செருப்பு போடாம, அழுக்கு வஸ்திரங்களை உடுத்துக்கொண்டு, சரியா சாப்பிட்டும் சாப்பிடாம, குளித்தும் குளிக்காம தன் தெய்வத்தை பார்க்க அவன் போகிறான். காரணம், அவனுக்கு ஜீவனுள்ள தேவன் யார் என்று தெரியல. வயது வித்தியாசம் இல்லாம, வயது விரம்பு இல்லாம, பெண்கள், ஆண்கள், சிறு பிள்ளைங்க, வயோதிபர்கள் ட்ரெயினில் படுக்க முடியாம, எழும்ப முடியாம, நடக்க முடியாம. ஆனால் இந்த காலை வேளையிலே நன்மை இன்னதென்று உங்களுக்கு அவர் அறிவித்திருக்கிறார். நீங்கள் பாக்கியமுள்ள ஜனம். ஆனால் அவர் அப்படிப்பட்ட தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதை எதிர்பார்க்கிறார்னா, நாம் அவரோடு நடக்கும்படியா. ஹல்லேலூயா. உம்மோடு கூட நடந்திடுவேன் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. ஹல்லேலூயா. நான் உம்மோடு கூட நடந்திடுவேன். ஹல்லேலூயா. அந்த பாட்டு எடுங்க. கண் கலங்காமல் காத்தீரையா, பெர்க்மான்ஸ் பாட்டு. பெர்க்மான்ஸ் பாடல் புத்தகத்தில் இந்த பாடல் நம்பர் எடுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட நடக்க விரும்புகிறார், வாழ விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூட இருக்க, நீ உங்கள் கூட வாழ, உங்கள் கூட இருக்க அவர் விரும்புகிறார். வேற எண்ணத்தை உன்னிடத்தில் அவர் கேட்கிறார். யோசிச்சு பாருங்க. வேற எண்ணத்தை கேட்டால் நம்ம கொடுக்க முடியும்? எண்ணத்தை உன்னிடத்தில் அவர் கேட்டுட்டார் பெருசா அப்படின்னு தான் அந்த வார்த்தை இருக்கு. ஹல்லேலூயா. அவர் நமக்காய் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனால் அவர் நம்மிடத்தில் ஒன்று கேட்கிறார், நான் உன்னோடு கூட நடக்க விரும்புகிறேன், நீ என்னோடு கூட நடக்க நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய பிரச்சனை என்னன்னா, அதை கூட சில நேரங்களில் சில பேரால் சரியா அதை செய்ய முடியலை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. கண் கலங்காமல் காத்தீரையா, கால் இடராமல் பிடித்தீரையா, உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவே. பாடுங்க.
உம்மோடு கூட நடந்திடுவே, உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவே, உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவேன், உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் கண் கலங்காமல் காத்தீரையா, இடராமல் பிடித்தீரையா, உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு கூட. ஒரு விசைக்கு அப்படி பாடுங்க, கைகளை உயர்த்தி உம்மோடு கூட, உம்மோடு கூட நடந்திடுவே, உயிரோடு. ஆண்டவரே, இது ஒரு பாடலாய் அல்ல, ஜெபமாய் உம்மோ என் ஏக்கமாய் நடந்திடுவே. தீபாலா ஷந்தூரா மாட்டாரா கோஷெட்டேலே ரீபாலா ஷெட்டேரா கந்துனா மாலாரா அந்த கிருபை, அந்த கிருபை, அந்த கிருபை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென், ஆமென். ரீபாலா ஷெட்டேரா கபரா. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க வேதம் சொல்லுகிறது. சில நேரங்களில் நம்ம கர்த்தரோடு நடக்க முடியாதபடிக்கு, கர்த்தரோடு வாழ நாம் எங்கேயோ இருக்கிறோம், அவர் எங்கேயோ இருக்கிறாருங்கிறது போல ஒரு வாழ்க்கை கர்த்தர் நம்மை மன்னிப்பாராக. ஹல்லேலூயா. பென்னிகின் என்ற ஒரு தேவனுடைய மனுஷன், அவர் ஒரு யூதனாய் இருந்தார், பாரம்பரியமாய் வேதத்தை அறிந்து வைத்திருந்தார். இத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாரம்பரியமாய் வேதத்தை அறிந்து வைத்திருந்தார், ஆனால் உண்மையான தெய்வத்தை பற்றி அவருக்கு அறிவில்லை. ஒரு நாள் கேத்ரின் குல்மன் என்ற ஒரு தாயார் அவருடைய கூட்டத்தில் அவருடைய மீட்டிங்கில் போய் அவர் போய் உட்கார்ந்துருந்தார். வேற யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு போனதுனால போய் உட்கார்ந்துருந்தார். அந்த கூட்டத்தில் இருக்கும் பொழுது எல்லாரும் பாட்டு பாடினாங்க, ஆராதிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. இவருக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். ஏதோ பண்ணுறாங்க, வித்தியாசமாக ஏதோ பண்ணுறாங்க எல்லாரும். அப்போ அவருக்கு ஒரு 19 வயது இருக்கும், வாலிப பையனாக இருந்தார். திடீரென்று கேத்ரின் குல்மன் அந்த தாயார் ஸ்டேஜுக்கு வந்தாங்க. அப்படியே அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. அவர் சொல்கிறார், ஒரு மேகம், ஒரு கடினமான ஒரு மேகம் அந்த ஆடிட்டோரியத்தை மூடிக்கொண்டது. அந்த மேகம் என்னையும் மூடிக்கொண்டது. இதுவரைக்கும் அப்படி ஒரு தேவனை நாம் உணர்ந்ததில்லை. இதுவரைக்கும் தேவன் என்று சொன்னால் அவர் பார்க்க முடியாதவர், எங்கேயோ தூரத்தில் இருக்கிறார் அப்படின்னு தான் நான் உணர்ந்து கொண்டிருந்தேன். அன்னைக்கு தான் தெய்வம் என்னோடு கூட வந்து வாழ்கிறார், என்னை சூழ்ந்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அந்த கூட்டத்திலே பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள உறவை குறித்து கேத்ரின் குல்மன் அம்மா பேசுவதை பென்னிகன் ஐயா கேட்டார், ரட்சிக்கப்பட்டார், அழுதார், கர்த்தருடைய கரத்திலே வாழ்க்கை ஒப்பு கொடுத்தார். ஆவியானவரே, நீர் என்னை ஆளுகை செய்ய வேண்டும், ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த கூட்டம் முடியக்கூடாது என்று அவர் நினைத்தார். ஏனென்று சொன்னால் அவரை சுற்றிலும் ஒரு மேகம், அப்படியே ஒரு குக்கூன்குள்ள ஒரு புழு இருக்கிறது போல அந்த மேகம் அப்படியே சூழ்ந்திருந்தது. இந்த கூட்டம் ஒருவேளை முடிந்தால் இந்த மேகம் என்னை விட்டு போயிருமோ, இந்த பிரசனத்தை நான் இழந்துருவேனோ என்று சொல்லி உள்ளத்துக்குள்ளே இந்த கூட்டம் முடிந்துடக்கூடாது, அந்த ஆராதனை முடி நான் இப்படியே இருக்கணும்னு விரும்பினார். ஆனால் கூட்டம் முடிஞ்சுதானே ஆகணும். கூட்டம் முடிந்தது, வெளியே வருகிறார். உள்ளே போகும்பொழுது வெறுமையாக போனவர் வெளியே வரும்பொழுது அவரை சுற்றி ஒரு மேகம் இருப்பதை உணர்ந்தார். ஹல்லேலூயா. அப்பொழுது அவருக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வந்தது. ஆதாமும் ஏவாளும் வஸ்திரம் தெரியாது என்றும் நிர்வாணியாக இருந்து வெட்கப்படாதிருந்தார்கள், காரணம் கர்த்தருடைய மகிமை அவளை சூழ்ந்திருந்தது. அந்த வார்த்தை அவருக்கு ஞாபகம் வந்தது. ஹல்லேலூயா. அப்படியே ரோட்டில் நடந்து வர்றாரு, காரு போகுது, பைக்கு போகுது, எல்லாம் போகுது. ஆனால் அவரை சுற்றி யாரோ உட்கார்ந்து இருக்கிறது போல அவரை சுற்றிலும். இன்னைக்கு சங்கீதத்தில் பாடுத்தோம் பார்த்தீங்களா, என்னை சூழ்ந்து இருக்கிறேன், நான் நின்னாலும் நடந்தாலும் படுத்தாலும் அவரை சுற்றி யாரோ இருக்கிறது போல, அவரை ஒரு கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது போல
அப்படி அவரால் அந்த உணர்வு அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. ஆனால் அவரை சுற்றி ஒரு ஆடை, ஒரு ட்ரெஸ் போட்டால் எப்படி சூழ்ந்திருக்குமோ அதுக்கு மேலே ஒரு மேகம் அப்படி சூழ்ந்திருந்தது போல இருந்தார். வீட்டுக்குள்ளே வந்தார். அவருக்கு ஒரே சந்தோஷம், மகிமை, கர்த்தருடைய ஒரே சந்தோஷப்பட்டார். வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அந்த டிவியில் ஒரு சினிமா ஓடிக்கொண்டு வேற யாரோ பார்த்து கொண்டிருந்தார். எதர்ச்சியாய் அதை பார்த்தார். எதர்ச்சியாய் ஒரு செகண்ட் தான் பார்த்தார். அவர் சொல்கிறார், அவருடைய சாட்சியில் சொல்கிறார், உடனே அந்த மேகம் அவரை விட்டு அப்படியே எடுப்பட்டது. அந்த வினாடி அந்த மேகம் அவரை விட்டு எடுப்பட்டது. அவரால் தாங்க முடியலை அந்த வழியை, அவரால் அந்த வேதனையை தாங்க முடியல. ஆண்டவரே, நான் தெரியாமல் பார்த்துட்டேன், ஏதோ சத்தம் கேட்க நான் தெரியாமல் பார்த்துட்டேன். அன்னைக்கு தான் அவர் எவ்வளவு பரிசுத்தர் என்று அவர் உணர்ந்தார். ஹல்லேலூயா. வாலிப நாட்களில் கர்த்தர் எவ்வளவு பரிசுத்தர் தெரியாமல் ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுதே அந்த மேகம் என்ன விட்டு வெளியே ஏறுதுனா, ஹல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளை, அந்த வாலிப வயதில் கர்த்தருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். உலகமெங்கும் கர்த்தர் அவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த மேகம் உங்களையும் சூழ்ந்து கொள்ள விரும்புகிறது. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? உம்மோடு கூட நடந்திடுவே, உயிரோடு வாழும் நாட்களெல்லாம். ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட நடக்கும்படியாய், கர்த்தரோடு கூட இருக்கும்படியாய் அவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை சண்டே கிறிஸ்டியனை அழைக்கல பிரதர். அருமையான வாலிப மகனே, வாலிப பிள்ளையே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்படியே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளலை. புரிந்து கொள்ளுங்க, கர்த்தரோடு இருக்கும்படியாக உங்களை அவர் அழைத்திருக்கிறார். நீங்கள் அதற்காய் அழைக்கப்பட்ட வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள். ஹல்லேலூயா. உபாகமம் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் வாசிங்க. வானாதி வானங்கள் பூமியும் அதில் உள்ள யாவும் யாருடையது? கர்த்தருடையவைகள். அடுத்த வசனம். அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரால், கர்த்தருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தரால், சொல்லுங்க, நீங்க கர்த்தரால், கர்த்தருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. நீங்க உலகத்துக்குரியவங்க அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் இந்த செய்தியில் கர்த்தரோடு நடந்த ஒரு மனுஷன், கர்த்தரோடு அவன் நடந்ததுனால அந்த பரிசுத்தம், அந்த அவனுடைய குவாலிட்டிஸ் என்னெல்லாம் கர்த்தரோடு நடக்க அவனிடத்தில் இருந்தது, அதை நம்ம பார்க்க போகிறோம். அப்படி அவன் கர்த்தரோடு நடந்தனால கர்த்தர் எப்படிப்பட்ட உயர்வில் அந்த மனிதனை கொண்டு வைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் செய்தி கேட்க ஆயத்தமாக இருக்கீங்க? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த மனிதன் யார் என்று சொன்னால் எலியேசர். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எலியேசர். சொல்லுங்க, எலியேசர். அந்த மனிதன் எலியேசர். இந்த எலியேசர் யாரு? இந்த எலியேசர் எப்படி கர்த்தரோடு நடந்தார்? இந்த எலியேசருடைய வாழ்க்கையில் உள்ள சில காரியங்கள் என்ன என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த எலியேசர் யார் என்று சொன்னால் பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுடைய பையன். பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுடைய பையன். சரி, கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. இந்த பிரதான ஆசாரியன்னா என்ன? இப்போ அது நமக்கு தெரியாது, அப்படி தானே? ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. பிரதான ஆசாரியனா யாரு? பிரதான ஆசாரியன்னா என்ன, அவங்க வேலை என்ன அப்படின்னா, முதல்ல கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும் பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்கிறதற்கு பல ஊழியர்களை ஆண்டவர் செலக்ட் பண்ணார். அதில் ஆரோனை கர்த்தர் பிரதான ஆசாரியனாக கர்த்தர் செலக்ட் பண்ணார். யாரை செலக்ட் பண்ணார்? ஆரோன். இந்த ஆரோனுடைய வேலை என்ன அப்படின்னா, அவன் கர்த்தருடைய சமூகத்தில் போய் பலி செலுத்தணும், அப்பங்களை வைக்கணும்,
கர்த்தருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வருஷத்தில் ஒரு முறை அவன் பிரவேசிக்கலாம். இது ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை, இது அவன் செய்யலாம். ஹல்லேலூயா. வேற யாரும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது. ஆனால் யார் போகலாம்? ஆரோன் போகலாம். இந்த ஆரோனுடைய ஊழியத்தை அடுத்தபடியாக அவனுடைய பிள்ளைகள் செய்யணும். அதுக்கப்புறம் அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய சந்ததிகள் செய்யணும். இது கர்த்தர் அவர்களை கொண்டு வைத்த ஒரு திட்டம். சரி, இப்போ நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை ஒருவர் வாசியுங்க. பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது. ஜனங்கள் அவனோடே கூட ஏறி வரவேண்டாம் என்றார். மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். சரி, போதும், கவனிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே ஆண்டவர் மோசையை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. சீனாய் மலை அப்படிங்கிற அந்த மலையில் யார் மட்டும் ஏறி வரணும்? சொல்லுங்க சொல்லுங்க. மோசே மட்டும் ஏறி வரணும். 3 விதமான அளவுகள் ஆண்டவர் வைக்கிறார். 3 விதமான அளவு வைக்கிறார். தூரத்தில் ஜனங்கள் என்ன செய்யணும்? நிற்கணும். ஜனங்கள் யாரும் அந்த மலையை தொடக்கூட கூடாது. ஆரோன் அவனுடைய மூத்த பிள்ளைகள் 2 பேர், நாதாப் அபியூ, அதுக்கப்புறம் 70 மூப்பர்கள். இவங்க என்ன பண்ணலாம்? மலையை தொடலாம், மலையில் ஏறி வரலாம். ஆனால் அந்த மலையின் கொடுமுடியின் மேலே வரக்கூடாது. மலையினுடைய கொடுமுடியில் வரக்கூடாது. தூரத்தில் நின்று என்னை பணிந்து கொள்ளணும். தூரத்தில் நின்று என்ன செய்யணும்? பணிந்து கொள்ளணும். மோசே மாத்திரம் ஏறி வரலாம். சரி, இப்போ நான் கேட்குறேன், நம்ம கர்த்தர் பார்ஷாலிட்டி பார்ப்பாரா? சொல்லுங்க. நம்ம கர்த்தர் ஆள் பார்த்து செய்வாரா? பார்ஷாலிட்டி பார்ப்பாரா? பார்க்க மாட்டார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படின்னு வேதம் தெளிவாக சொல்லுது. அவருக்கு ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கருப்பனும் இல்லை, வெள்ளனும் இல்லை, இந்த ஜாதி இந்த மதம்னு நம்ம தான் பிரிக்கணும். அவருக்கு ஒன்றும் தேவையில்லை. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. படித்தவங்க இல்லை, படியாதவங்க இல்லை, அழகு இருக்கிறவங்க அழகு இல்லாதவங்க இல்லை, வெள்ளன் இல்லை, கருப்பன், எல்லாமே அவருக்கு ஒன்று தான். சரி, அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய கேள்வி இதில் வருது. அப்போ ஏன் ஜனங்கள் மலையை தொடக்கூடாதுன்னு ஒரு எல்லையை வைக்கிறார்? இந்த ஆரோன், நாதாப், அபியூ, இந்த ஒரு 70 பேர், இந்த 70-75 பேர், இவங்க மலைக்கு மேலே வரலாம் அப்படிங்கிற ஒரு எல்லையை வைக்கிறார். மோசே மலையின் கொடுமுடியில் வைக்கிறான், எல்லையை வைக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் இந்த எல்லையை வைக்கிறார் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஜனங்கள் மலையை தொட்டா செத்து போவான். சொல்லுங்க, ஜனங்கள் மலையை தொட்டா செத்து போவோம். நாதாபு, அபியூவும், ஆரோனும், இன்னுமா 70 மூப்பர்களும் மலையின் கொடுமுடியில் வந்தால் செத்து போவான். மோசை மட்டும் வரலாம். காரணம் என்னன்னா, மோசைக்கு கர்த்தர் மோசையோடு நடந்ததும், மோசை கர்த்தரோடு நடந்ததும், அந்த உறவு அந்த அளவு பலப்பட்டிருந்ததுனால மோசையுடைய சரீரம் கர்த்தருடைய கொடுமுடியின் அனுபவத்தை தாங்கி கொள்ளத்தக்க ஒரு கெப்பாசிட்டி மோசைக்குள்ளே இருந்தது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா? நாதாப், அபியூலாம் கொடுமுடிக்கு வந்தாங்கன்னா செத்து போவான். அவனுக்கு அந்த மகிமை தாங்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னா, உன் கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும், நீ தூரத்தில் நின்று என்ன செய்யணும்? என்னைய பணிந்து கொள்ளணும். மோசை மட்டும் மேலே ஏறி வரலாம் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க. அப்போ இந்த நாதாபும் அபியூவும் யாருடைய அண்ணமார்னா? எலியேசருடைய அண்ணமார். சொல்லுங்க, யாருடைய அண்ணமார்? எலியேசருடைய அண்ணமார்.
இந்த இடத்துல எலியேசரை ஆண்டவர் லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரல, அவ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறார் அவர். இப்போ இந்த நாதாபும் அபியும் நல்லா இந்த செய்தியை கவனிச்சுட்டே வாங்க. யாருடைய அண்ணமாரு? எலியேசருடைய அண்ணமார். ஆரோனுக்கு 4 பிள்ளைங்க, அதில் மூத்த 2 பேர் மட்டும் பேர் மட்டும் தான் இதில் இருக்கு. சரி, இப்போ இந்த நாதாபுக்கும் அபியுவுக்கும் கர்த்தருடைய பரிசுத்தம்னா என்னன்னு ஓரளவு இவங்க புரிஞ்சிருப்பாங்களா, புரிஞ்சிருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக புரிஞ்சிருப்பாங்க. அல்லேலூயா. புரிஞ்சிருப்பாங்களா, புரிய மாட்டாங்களா? செய்தி புரியுதா உங்களுக்கு? இல்லை அப்படி நீங்கள் உட்கார்ந்துருக்க பார்த்தா என்னத்தையோ ஒரு பேசுகிறாரு, புரியுதா? அப்போ நாதாபும் அபியும் அந்த மகிமையை பார்க்குறாங்க. மோசே கொடுமுடியில் ஏறுறாரு, ஆண்டவருடைய கரத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு ஜனங்களிடத்துல வர்றாரு, அதை வந்து பேசுகிறாரு. இவங்க எல்லாம் இதை பார்க்குறாங்க, இதெல்லாம் இவங்க பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மலையினுடைய அந்த தூரத்தில் நிற்கிறாங்க பாருங்க இந்த மூப்பர்கள். இவங்க கிட்ட மோசே வருகிறார். இவங்க சில பலிகள் எல்லாம் செலுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் போய் படித்து பாருங்க. இந்த 10ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 70 மூப்பர்களும் ஆரோனும் நாதாபும் அபியுவும் இவங்க தேவனை தரிசிச்சாங்கன்னு பைபிள் போட்டிருக்கு. யாரை தரிசிச்சாங்க? தேவனை இவர்கள் தரிசித்தார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. அதற்கு மேலே ஒரு பலி செலுத்தப்படுவதனால கர்த்தர் அவர்களை பரிசுத்தப்படுத்தினார். அதனாலே அங்கே அவர்கள் தேவனை என்ன பண்ணாங்க? தரிசிச்சாங்க. 11ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை, அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். அப்படின்னா அந்த வசனத்துடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தரை பார்த்ததுனால இல்லை அந்த மகிமையை பார்த்ததுனால அவங்களுக்குள்ள அந்த பரிசுத்தத்துக்கான கெப்பாசிட்டி இல்லாட்டாலும் கர்த்தர் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கல. ஆமேன்னு சொல்லுங்க. கையை நீட்டவில்லைன்னா புரியுதா உங்களுக்கு? அடிக்கலை, ஆண்டவர் அவங்கள அடிக்கலை. ஆனால் ஆக்சுவலாக கர்த்தர் அவங்கள என்ன பண்ணியிருக்கணும்? அடிச்சிருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த 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 கெப்பாசிட்டி இல்லை. அந்த மகிமையை பக்கத்தில் போய் பார்க்குற மாதிரி கவனிங்க, தூங்காதீங்க, தயவு செய்து கவனிங்க. மகிமையை பக்கத்தில் போய் பார்க்குற மாதிரி அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. ஆனாலும் கர்த்தரை பார்க்கும்படியான ஒரு கிருபை அவர்களுக்கு கிடைத்தது. என்ன கிடைச்சது? ஒரு கிருபை கிடைச்சது. கர்த்தரை பார்க்கும்படியான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர்கள் தேவனை தரிசித்து மட்டுமல்ல, அங்கே இருந்து புசித்து குடித்தார்கள். ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறார், அவர்களோடு தேவ தூதர்களும் புசித்து குடித்திருக்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ நான் எதுக்கு இவ்வளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, தேவ பயம் இல்லாமல் இவங்க மாறிட்டாங்க. யாரு? இந்த நாதாபும் அபியும். இவ்வளவு கிருபை கிடைச்சும் கர்த்தரை தரிசிக்கும்படியான, நீங்கள் அதை பாருங்கள், அந்த யாத்திராகம் 24:10 பாருங்கள். தேவனுடைய பாதத்தின் கீழ் நிலை கீழ் இழைத்த வேலைக்கு ஒப்பான தெளிந்த வானத்தை போல் இருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அது என்னன்னு நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நம்ம அதை வாசிக்கிறோம், நம்ம 100 நேரம் படித்தாலும் அது என்னன்னு தெரியாது நமக்கு. அது பயங்கரமான ஒரு விஷயம். அது கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு கீழே இருக்கிற ஒரு ப்ளூ கலரில் இருக்கிற சம்திங் அவங்க பார்க்குறாங்க, ஒரு கல் மாதிரி. அது என்னன்னு இதில் பரலோகத்தில் போன பிறகு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அது என்ன ஆண்டவர் அவங்க பார்த்து. அவ்வளோ டீப்பான ரெவலேஷன் அவங்களுக்கு கிடைக்குது. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரிவிலேஜ், தேவ சமூகத்தில் இருந்து புசிக்க குடிக்கிற ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்குது, தேவ தூதர்களோடு சேர்ந்து இருந்து. ஆமென். ஹல்லேலூயா. சரி, இப்போ கவனிங்க. இந்த பாக்கியம் கிடைத்த பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள்? என்ன செஞ்சிருக்கணும்னா, கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்மையாக இவங்க வாழ்ந்திருக்கணும், தாழ்மையாக இருந்திருக்கணும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிற அநேகருக்கு நம்மளை மிஞ்சின கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம இந்த கிருபைக்கு எல்லளவும் தகுதி உடையவர்கள் அல்ல. இருப்பினும் நான் சொல்லுவேன், இந்த இடத்துல இருக்க எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், இந்த கிருபை நம்முடைய சுயத்தினாலேயும் நம்ம பரிசுத்தனாலே கிடைத்ததில்லை. ஹல்லேலூயா. இங்கே வந்து நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம், கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஆராதிக்கிறோம். இன்னைக்கு இதனுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு இதனுடைய மேன்மை உங்களுக்கு ஒருவேளை ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் இது வந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறது தானே,
எல்லா வாரமும் இவங்க செய்கிறது தானே அப்படி நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை கூட முடியாத ஒரு நாள் வரும். இந்த மாதிரி நாங்கள் பிரசங்கம் பண்ண முடியாத ஒரு நாள் வரப்போகுது. அல்லேலூயா. அன்னைக்கு நீங்கள் வசனம் கேட்கறதுக்காக நீங்கள் ஓடுவீங்க, ஆனால் வசனம் கிடைக்காது. அது ராக்காலம் என்று வேதம் சொல்கிறது. வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்ச காலம் ஒன்று வரப்போகுது. நம்ம ஒரு பாக்கியமான ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம பாக்கியம் பெற்றவர்கள், அதை நம்ம முதல்ல புரியணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு ஒரு ஆள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, வேதத்தை வாசித்து நம்மளே புரிந்து ஜெபிக்கிற ஒரு கிருபை உள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த பாக்கியம் இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய மைண்டில் இருக்கிற டிப்ரெஷன், மன அழுத்தத்தினால சூசைட் பண்றான் தெரியுமா? அவங்களுக்கு வேற ஒரு பிரச்சனை கிடையாது. அவனுக்கு பணத்துக்கு குறைவு கிடையாது, சுகத்துக்கு குறைவு கிடையாது, வாகனத்துக்கு குறைவு கிடையாது, வசதிக்கு குறைவு கிடையாது, வீட்டுக்கு குறைவு கிடையாது. ஆனால் அவன் சூசைட் பண்ணி மரிக்கிறான். காரணம் ஒரே ஒன்று, அவனுக்குள்ள இருக்கிற மன அழுத்தம், மன பாரம், மைண்ட் டிப்ரெஷன், சமாதானம் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அதே போல ஒரு மனபாரம் வரும்பொழுது, மன கஷ்டம் வரும்பொழுது, நம்ம மரணத்தை நோக்கி போவதில்லை, நம்ம ஜீவனை நோக்கி போகிறோம். அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். அதுதான் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு மனபாரம் இருந்தாலும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு மணி நேரம் அழுது ஜெபம் பண்ணிட்டு இந்த வசனத்தை படிக்கும் பொழுது, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரமுள்ள தேவன் நம்மோடு நேரடியாக பேசுகிறார். இந்த பாக்கியம் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த பைபிளுடைய மகிமை நிறைய பேருக்கு புரியறதில்ல. உனக்கு முன்பாக ஜீவன் இருந்தும் உனக்கு அதை பயன்படுத்த தெரியாம இருக்கிறாய். ஹல்லேலூயா. இந்த நாதாபும் அபியூவும் கர்த்தரை தரிசிக்கும்படியான ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சது. கர்த்தரை பார்க்கும்படியான, அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து புசிக்கும்படியான, சாப்பிடும்படியான ஒரு பாக்கியம் கிடைத்தது. அதே பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கு. என்னது சொல்லுங்க? அவங்க என்ன உணவை சாப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்துக்கு ஒப்பா இருக்கிற ரசத்தையும் பானம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் உங்களுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதனுடைய இதுவும் இல்லை. ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம், ஆனால் முக்கால்வாசி கிறிஸ்டியன்ஸுக்கு அது தெரியாது. ஹல்லேலூயா. அது எல்லாரும் சர்ச்சிலையும் கொடுக்குறாங்க, நம்ம சர்ச்சிலையும் தர்றாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த நாதாபுக்கு அபியூக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு இல்லாமல், பயம் இல்லாமல் இவங்க வாழ்ந்தாங்க. நடந்தது என்ன நீங்கள் வாசிக்கலாம். லேவியராகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கும் போது, இந்த நாதாபுக்கும் அபியூக்குள்ள பெருமை வந்துச்சு. என்ன வந்துட்டு? பெருமை. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. என்ன வந்துட்டு? பெருமை வந்துட்டு. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்மளை அழிக்கிறதுக்கு பிசாசு வரண்டாம், நம்ம பெருமையே நம்மளை அழிச்சிடும். நான் யார் தெரியுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு கிறிஸ்தவன் பேசுவான் என்று சொன்னால், ஹல்லேலூயா, உண்மையாக அவன் ரட்சிக்கப்படலை அப்படின்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் தானே, என்னனால நம்ம பார்த்துக்கலாம், அவரை நாங்கள் நேரடியாக போய் தரிசிச்சாச்சு. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் வாசிங்க. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதின்மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு, கர்த்தர் தங்களுக்கு கட்டளை இடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி கர்த்தரை நேரடியா பார்த்த பிறகும் இவங்க தேயார் என்னது, அவங்க அடிக்கப்பட வேண்டிய நிலைமையில இருந்த பொழுதும் அவங்க மேல ஒரு ரத்தம் தெளிக்கப்பட்டதுனால கிருபையா தப்பிச்சாங்க. அப்போ கடைசி வரை பயந்து இருக்கணுமா இல்லையா? இவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாங்க. தேவ பிள்ளைகள் கவனிங்க,
கிருபை இன்னைக்கு இருக்கிறது மாதிரி என்னைக்கும் இருக்காது. இந்த கிருபை எடுபட போகிற ஒரு நாள் வருது, பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் தேவ சமூகத்தில் வந்து அழுது ஜெபம் பண்ணா கர்த்தர் உங்களை மன்னிப்பார். ஆனா இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வருகை இருக்குமானா நாளைக்கு அழுதா மன்னிப்பு கிடைக்காது, கண்டிப்பா கிடைக்காது. ஏசாவுக்கு அந்த நிலைமை வந்தது. அவன் மனங்கசந்து அழுது புரண்டாலும் மனம் மாறுதலை காணாமல் போனான். ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் கிறுக்கப்பட்டு போகும். கிருபையில நம்ம நிற்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ தேவனோடு நடக்க வேண்டிய தேவனை தரிசிச்சிட்டாங்க, தேவனை பார்த்துட்டாங்க. அப்போ இவங்க தேவனோடு நடந்திருக்கணும். ஆனால் இவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னால், இவங்க துணிகரமாக இருந்ததுனால கர்த்தரிடத்துல இந்த அக்கினி வந்து இவங்களை பட்சித்து, பைபிள் சொல்லுது அந்த ஸ்பாட்லேயே ஸ்பாட் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. தேவ சந்திதி அந்த சர்ச்சுக்குள்ளே விழுந்து செத்தான். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே விழுந்து போட்டுன்னு செத்து போனான். அவ்வளவு வாலிபர்கள், வாழ வேண்டிய வாலிபர்கள். ஹல்லேலூயா. இதை படிக்கும்போது நமக்கு சில நேரங்களில் இதெல்லாம் நிறைய பேர் எடுத்து வச்சு, இது பழைய ஏற்பாடு தானே, இது புதிய ஏற்பாடு தானே. இதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் ஒன்று நடந்திருக்கு. கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்தவங்க. ஹல்லேலூயா. இவங்க அந்நிய அக்கினியை கொண்டு வந்தவங்க பொய் சொன்னதுக்கே விழுந்து செத்துருக்காங்க தெரியுமா. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடோட பயங்கரமாக இருக்கும். சில நேரம் படிக்கிறதுக்கு பயமாக இருக்கும். நிறைய பேருக்கு பழைய ஏற்பாடு தானே, புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் அப்படியே கிருபையாக உருகிடுவாருன்னு. அதெல்லாம் அந்த பைபிள் தெரியாமல், அந்த அறிவில்லாமல் இருக்கிறதுனால பேசுகிற வார்த்தைகள். பைபிளை முதல்ல ஒழுங்காக படிக்க தெரியணும், முழுசாக படிக்க தெரியணும். இது நான் உங்களுக்கு சொல்லலை, இப்போ ஒருவேளை யூடியூப்பில் எவனாவது பார்த்தா சொல்கிறேன். முழுசாக படிங்க, முழுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்குங்க, அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சும்மா இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் படித்து வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றிட்டு தெரியுது. சரி, கவனிங்க. அப்போ இந்த நாதாபும் அபியும் தேவ சமூகத்தில் விழுந்து என்ன பண்ணாங்க? செத்து போனாங்க. இப்போ ஆசரிப்பு பட்டம் யாருக்கு வந்திருக்கணும்னா நாதாபுக்கு வந்திருக்கணும். யாருக்கு வந்திருக்கணும்? ஆரோனுக்கு அப்புறம் அடுத்த பொசிஷன் யாரு? பிரதான ஆசன் யாரு? நாதாபு வந்திருக்கணும். ஆனால் அவன் செத்து போனான். அதனால அந்த பொசிஷன் யாருக்கு வந்தது அப்படின்னா எலியேசருக்கு வந்தது. ஹல்லேலூயா. எலியாசாருக்கு வந்தது. அந்த பொசிஷன் யாருக்கு வந்தது? எலியாசாருக்கு வந்தது. சரி, இப்போ கவனிங்க. அண்ணன் 2 பேரும் செத்து போகிறத யார் பார்க்குறா? எலியேசர் பார்க்குறான். அண்ணன் 2 பேரும் தேவ சமூகத்தில் விழுந்து செத்து போகிறத அவன் பார்க்குறான். பார்க்கும் பொழுது என்ன நடக்குது? 4ஆம் வசனத்தில் பாருங்க. பின்பு மோசே ஆரோனின் சிறிய தகப்பனாகிய லேவியராக 10:4 வாசிக்கிறேன். உசியேலின் குமாரனாகிய மீசவேலையும் எல்சாபானையும் அழைத்து, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் சகோதரரை பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னின்று எடுத்து பாளையத்துக்கு புறம்பே போங்கள். ஹல்லேலூயா. பாடி விழுந்து கிடக்கு, டெட் பாடி 2 உள்ள கிடக்கு. 2 பேரை கூப்பிட்டு பாடி என்ன செய்யுங்க? வெளியே எடுத்துட்டு போங்க. மோசே சொன்னபடி அவர்கள் கிட்ட வந்து அவர்கள் உடுத்திருந்த சட்டைகளோடு எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போனார்கள். ஆனால் இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, கர்த்தருடைய அக்கினி வந்து தான் இவங்களை கொள்ளுது. ஆனால் இவங்க ட்ரெஸ்ஸு கூட எரியலை. ஆனால் இவன் உள்ளே செத்து போனான். எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குது. 6ஆம் வசனத்தில் மோசே ஆரோனையும் எலியேசாரையும் இதமார் என்னும் அவன் குமாரரை நோக்கி, நீங்கள் சாகாதபடிக்கும் சபை அனைத்தின் மேலும் கடுங்கோபம் வராதபடிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழியாமலும் இருப்பீர்களாக. உங்கள் சகோதரராகிய இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் கர்த்தர் கொளுத்தின இந்த அக்கினிக்காக புலம்புவார்களாக. நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து புறப்படாதிருங்கள். கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே என்றான். அவர்கள் மோசேயுடைய வார்த்தையின்படி செய்தார். கவனிங்க, எல்லாரும் என்னை பாருங்க, கவனிங்க. இதெல்லாம் புரியாதுன்னு உட்காந்துருக்க கூட சில பேர் முகத்தை பார்த்தா ஒன்றும் புரியாத போல் உட்காந்துருக்கிய. உண்மையிலே புரியுதா புரியலன்னு தெரியல. ஆனாலும் நான் ஆண்டவர் தந்த வார்த்தையை பேசுகிறேன். ஹல்லேலூயா. கவனிங்க, என்னை உன்னிப்பாக கவனிங்க. அண்ணம்மா 2 பேரும் செத்து விழுந்து பாடி உள்ள கிடக்கு. நல்லா கவனிங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் பாடி கிடக்கு. இந்த பாடி யார் எடுத்துகிட்டு போகணுன்னா எலியேசருக்கும் இத்தாமாருக்கும் இருதயம் துடிக்குது. அண்ணனுக்கு பாடியை போய் தூக்கணும். யோசிச்சு பாருங்க. கூட பிறந்த அண்ணனுக்கு பாடி எடுக்கணும்னு அவங்க 2 பேருக்கும் இருதயம் என்ன செய்யுது?
துடிக்குது. இவங்க அந்த சரீரத்தை எடுக்க போகும்போது மோசே சொல்கிறேன், நீங்கள் கிட்ட போகக்கூடாது. நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கிட்ட போகக்கூடாது, அதை தொடக்கூடாது. ஏன்னு சொன்னால் அந்த காலத்தில் அந்த நாட்களில் தங்கள் துக்கத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னு சொன்னால் தங்கள் தலையில் சாம்பல் அள்ளி போடுவாங்க. எப்படி துக்கத்தை வெளிப்படுத்துவாங்க? தங்கள் தலையில் சாம்பல் அள்ளி போடுவாங்க. தங்கள் வஸ்திரங்களை கிழித்து அப்படி தான் அவங்க துக்கத்தை வெளிப்படுத்துவாங்க. இப்போ மோசே சொல்கிறாரு, கர்த்தருடைய அபிஷேக தைலத்துக்கு அடையாளமான அவருடைய கிரீடம், அந்த தலைப்பாகை உங்கள் தலையில் இருக்குது. கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு அடையாளமான, அழைப்புக்கு அடையாளமான வஸ்திரம் உங்கள் மேலே இருக்குது. அதனால தலைப்பாகையும் கலத்தக்கூடாது, வஸ்திரத்தையும் கிழிக்கக்கூடாது. நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே கூட போகக்கூடாது. அந்த இறந்தவங்களுக்காக மற்றவங்க அழுதுக்குவாங்க, நீங்கள் கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கணும்னு. அல்லேலூயா. இப்படி நான் சொன்னால் எத்தனை பேர் இப்படி ஒருத்தர் சொன்னால் எத்தனை பேர் கீழ்ப்படிவா? கொஞ்சம் யோசிப்பாங்க. நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். இந்த வசனத்தை படிக்கும் போது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். இப்படி ஒருத்தர் சொன்னால் எத்தனை பேர் நம்ம கீழ்ப்படிவோம்? இப்படி ஒரு பாஸ்டர் சொல்கிறார், நீங்கள் யாரும் வெளியே போகக்கூடாது, இங்கே தான் உட்காந்துருக்கணும். எத்தனை பேர் கேட்போம்? ஹல்லேலூயா. கூட பிறந்த அண்ணன் 2 பேர். அவனுக்கு நீ துக்கம் கூட கொண்டாடக்கூடாது, நீ தேவ சமூகத்தில் நிற்கணும், ஏன்னா உன் மேல் இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னோன்னா இவன் இருதயத்துக்குள்ள அவ்வளவு துக்கத்தையும் பாரத்தையும் வேதனையும் வச்சுக்கிட்டு மோசே சொன்னதுனால இந்த எலியாசார் அசையாமல் அப்படியே நின்றுட்டான். அல்லேலூயா. அவன் தன் மேல் கர்த்தர் வைத்த அபிஷேகத்தை கனப்படுத்தினான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தன்னுடைய உணர்வுகளை காட்டிலும், தன்னுடைய குடும்பத்தை காட்டிலும், தன்னுடைய சொந்தத்தை காட்டிலும் கர்த்தர் அவன் மேல் வைத்த அபிஷேகத்தை அவன் கனப்படுத்தி நின்னான் பாருங்க. இந்த இடத்துல தான் கர்த்தர் எலியாசரை உயர்த்த ஆரம்பிச்சார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே நின்றுட்டான். இல்லை மோசே நான் போகிறேன், அண்ணன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்னெல்லாம் சாதாரண ஜனங்களுக்கு. நீ ஆசாரியன், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ வேறு பிரிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. நில்லுன்னா நின்றுட்டான். அவன் நின்னான் பாருங்க, அபிஷேகத்தை கனப்படுத்தி கர்த்தருக்காக நின்னான் பாருங்க. அந்த இடத்துல கர்த்தர் அமைதியாக இருக்கிற, மோசே அமைதியாக இருக்கிற, நான் கர்த்தருடைய இருதயத்தில் விஷயம் ஓடுது. இவன் தான் அடுத்த ஆசாரியன், இவன் தான் அடுத்த இவன் தான் அடுத்த ஆமேன் ஸ்தானத்தை பிடிக்கிறவன். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ முதல்ல கர்த்தரோடு நான் நடக்கணும்னா எனக்கு வேண்டியது என்னன்னா பரிசுத்தம் மட்டுமல்ல, எனக்கு வேண்டியது கீழ்ப்படிதல். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதில் 7ஆம் வசனம் வாசிங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு நம்ம வாழ்க்கையை விட்டு ஏன் ஓடலை தெரியுதா? ஏன் பிசாசு நம்ம வாழ்க்கையை விட்டு ஓடி போக முடியல அப்படின்னா வேதம் சொல்கிறது கீழ்ப்படிதல் இல்லை. என்ன இல்லை? இந்த எலியாசாருக்கு முதல்ல அவனுக்குள்ள இருந்தது என்னன்னா கீழ்ப்படிதல். சத்தமா சொல்லுங்க, கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. இவன் கர்த்தரை முகமுகமாக தரிசிக்கல. கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்காந்து இவங்கெல்லாம் அண்ணன்மாரெலாம் சாப்பிட்ட மாதிரி இவன் உட்காந்து சாப்பிடலை. இந்த நிலக்கல் மாதிரி ஆண்டுடைய சிங்காசனம் இருந்தது, அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல. இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் மோசே சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக அப்படியே நிற்கிறாரு. ஹல்லேலூயா. இதுக்கு அப்புறம் அதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக எல்லாருமே ஒரு அரை தூக்கத்தில் இருக்கே, கண்டிப்பாக எல்லாரும் தூங்கிடுவிய. அதனால நான் ஸ்டோரியாக சொல்கிறேன், கவனிங்க. என்ன கவனிங்க, இது எவ்வளோ தூரம் நான் கதையாக கொண்டு போனேன். ஏன்னா இந்த லேவியராக என்னாங்கலாம் படிக்க ரொம்ப கஷ்டம், கவனிக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னு சொல்லுங்கள் பாப்போம், சத்தமாக சொல்லுங்கள், ஏன்னு சொல்லுங்கள். இந்த லேவியராக என்னாங்கலாம் படிக்க ரொம்ப, சங்கீத நீதிமொழி ரொம்ப ஈஸி. இப்போ நான் ஒரு ஏசையாவிலேருந்து எசேக்கியேலிருந்து ஒரு தீர்க்கதரிசன வசனத்தை எடுத்து பேசினோம்னா எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் பிடிக்க ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த கடினமான சாப்பாடு உங்களுக்கு வேணும். எத்தனை நாள் தான் பால் குடிச்சிட்டு இருப்பியே? அல்லேலூயா.
எத்தனை நாள் தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரும், கழுத்து அமுக்குவார், முதுகு அமுக்குவார், மூக்கு சீந்தி விடுவார். எத்தனை நாள் தான் இது நடக்கும்? அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சம் ஹார்டான சாப்பாடு சாப்பிடணும். அப்போ தான் பிள்ளை வளர்ந்தா என்ன கொடுக்கணும்? கொஞ்சம் எப்போவுமே பால் குடிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. கொஞ்சம் ஆப்பிள் அரைச்சி கொடுக்கணும், இட்லி கொடுக்கணும், வேற என்ன கொடுக்கணும்? அப்போ கொஞ்சம் செர்லாக் கொடுக்கணும். ஏதாவது கொடுத்தா தானே அந்த குடல் பழகம். அல்லேலூயா. ஆமாம். இப்போ இந்த லேவியராக ஏற்றுறாங்கன்னா நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதான் நமக்கு புரியாது. ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அங்கே பலி வரும், ஆடு வரும், பாவ நிவாரண பலி வரும், எக்கால பண்டிகைன்னு வரும், பாவ நிவர்த்தி பண்டிகைன்னு வரும், அது வரும். இல்லை ஒன்று நமக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நமக்கு இருக்க பண்டிகை என்ன பண்டிகை? கிறிஸ்மஸ் பண்டிகை, கூடி போனால் அந்த பொங்கல் பண்டிகை. அதுக்கு மேலே ஒரு பண்டிகை நமக்கு தெரியாது. ஆனால் அங்கே 7 பண்டிகை இருக்குது. அதனால நமக்கு புரியலை. அதனால கவனிங்க, புரியலைன்னு உட்காந்துடாதீங்க, என்னை பார்த்துக்கிட்டே இருங்க, புரியும். அல்லேலூயா. சரி, மோசே இதெல்லாம் முடித்த பிறகு மோசே சொல்கிறாரு, இதெல்லாம் நடக்கு. அவங்க அண்ணன் மாதிரி செத்து போயாச்சு. எலியேசர்கிட்டையும் இதமார்ட்டையும் ஆரோனையும் 3 பேரும் பிடிச்சி விட்டாச்சு. விட்டு இங்கே பாரு, ஆரோன்ட்ட உன் பையன் செத்து போனான்னுலாம் உட்காந்து அழுதுட்டு இருக்கக்கூடாது. இப்போ இது கர்த்தருடைய நாள், இனியும் உட்காந்து அழப்பட. மோசையான சில விஷயத்தில் ரொம்ப வித்தியாசமான ஆள் அவர். நீயும் அண்ணன் இறந்து போயிட்டான்னு மூக்கை சிந்திட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லாம் பலி செலுத்தணும், பலி செலுத்தி தேவ சமூகத்தில் செய்ய வேண்டிய எல்லா கடமையும் நிறைவேற்றணும்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். இது கர்த்தர் கொடுத்த கட்டளைன்னு போயிட்டார். அல்லேலூயா. திரும்பி வந்து பார்க்குறாங்க, இங்கே ஒரு வேலை நடக்கலை, எல்லாம் அப்படியே இருக்குது போட்ட மாதிரி. அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் மெதுவாக லேவியராக 10 என்ன செய்யுங்க, படித்து பாருங்கள். திரும்பி வந்து மோசேயை பார்க்குறாரு. பலி செலுத்தினது அந்த பலி செலுத்தினவங்க ஆரோன் ஆசாரியர்கள்லாம் தேவ சமூகத்தில் எடுத்து சாப்பிடணும். எதை? அந்த பலி செலுத்தின ஆட்டினுடைய தொடையில் உள்ள அந்த கறியில் நிறைய விஷயம் உண்டு, எல்லாம் இவங்க சாப்பிடணும். ஒன்றும் சாப்பிடல, எல்லாம் அப்படியே உட்காந்துருக்கு, எல்லாம் அப்படி போட்டவனமே இருக்குது. இப்போ நீங்கள் நினைக்கலாம், எலியேசர் இதில் கீழ்ப்படியலான்னு. எலியேசர் என்ன செய்யலை? இதில் கீழ்ப்படியலான்னு. ஆனால் இதில் விஷயம் என்னென்னா, எலியேசருக்கு என்ன பண்ணுன்னே தெரில. இப்போ நல்ல கவனிங்க, என்ன பண்ணுன்னு தெரில. ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தில் புசிக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு ஊழியம் செய்யணும்னா மன மகிழ்ச்சியோடு செய்யணும், வேண்டா வெறுப்போடு செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? வேண்டா வெறுப்போட செய்ய. கர்த்தரை ஆராதிக்கணும்னு எப்படி ஆராதிக்கணும்? முழு மனதோடு பிரசங்கம் கேட்கணும்னு எப்படி கேட்கணும்? முழு மனதோடு கேட்கணும். அல்லேலூயா. ஏதோ வேண்டா வெறுப்பா டைமை பார்த்து இருந்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. அதை முழு மனது வாரத்துக்கு ஒரு நாள் கிடைக்கிற வார்த்தை நம்ம வாங்கிட்டு போவோன்னு முழு மனசாக உட்காந்துருக்கணும். அல்லேலூயா. இப்போ இவங்க முழு மனசாக இவங்க செய்ய முடியாது. ஏன்னா யார் இறந்துருக்கா? ஆரோனுக்கு பிள்ளைகள் இறந்துருக்கு, எலியாசருக்கு அண்ணன் இறந்துருக்கிறான். இவன் மனதெல்லாம் துக்கமாக இருக்கு. அல்லேலூயா. அதனால எலியாசர் அப்படி அமைதியாக நிற்கிறான். மோசே வந்து சாட்டு பூட்டுன்னு சத்தம் விடுறார். என்ன ஒரு வேலை செய்ய தெரியாத உங்களுக்கு? என்ன நினச்சிருக்கீங்க நீங்கள்? உங்களுக்கு அப்படி இப்படின்னு அவர் இது பண்ணுறார். அல்லேலூயா. பதில் யார் பேசுனா தெரியுமா? ஆரோன் தான் பேசுகிறார். ஆரோன் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எப்படி இன்னைக்கு நாங்கள் சாப்பிட முடியும்? கஞ்சி குடித்தா கூட எனக்கு இறங்காது, என் பிள்ளை செத்து போயிருக்கான், நீ இதில் போய் ஆடு சாப்பிட்றோன்னு சொல்கிற, எப்படி எனக்கு முடியும்? தேவ சமூகத்தில் நான் இதை செஞ்சால் கர்த்தருக்கு இது பிரியமாக இருக்குமா? நான் வேண்டா வெறுப்பாக தான் செய்வேன். செஞ்சாலும் எப்படி தான் செய்யணும்? வேண்டா வெறுப்பாக தான் செய்யணும். அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? நீயே யோசிப்பாருன்னு சொன்னோடனே பைபிள் சொல்கிறது, மோசே அமைதலாக இருந்தான். தமிழில் போட்டிருக்கு, இங்கிலீஷில் போட்டிருக்கு மோசஸ் வாஸ் சாட்டிஸ்ஃபைடுன்னு. மோசைக்கு அந்த பதில் ரொம்ப திருப்தியாக இருந்தது. அல்லேலூயா. எபிரேய மொழியில் எப்படி போட்டிருக்குன்னா, மோசைக்கு அந்த பதில் வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. அல்லேலூயா. ஆனால் எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஆரோன் பதிலாவது பேசுகிறாரு, எலியேசர் பதில் கூட பேசல, அப்படியே நிற்கிறான் அமைதியா. அதுதான் எலியேசருக்குள்ள இருந்த 2வது குவாலிட்டி என்னன்னா, மனத்தாழ்மை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மனத்தாழ்மை. நம்ம தப்பு செய்யாத போது ஒருத்தவங்க நம்மகிட்ட வந்து ஏதாவது சொல்லும்போது நம்ம மாறி ஏதாவது சொல்ல தான் செய்வோம். ஆனால் எலியேசர் அதை கூட சொல்லலை மோசைக்கிட்ட. ஏன்னா அவர் ஒரு ஊழியக்காரரு, அவர் நம்மளோட உன்னத அனுபவங்களை பெற்ற ஒரு மனுஷன், அவருடைய அனுபவம்லாம் இவருக்கு தெரியும். அதனால் அமைதியாக வாயை மூடிட்டு நிற்கிறார். அதுதான் எலியேசருக்குள்ளே இருந்த
மனத்தாழ்மை. ஹல்லேலூயா. ஸோ முதல்ல கீழ்ப்படிதல், ரெண்டாவது அவனுக்குள்ளே இருந்த அந்த மனத்தாழ்மை. அப்படியே ஒபீடியண்டாக அமைதியாக தாழ்மையாக நிற்கிறான். அவன் நடிக்க விரும்பலை. தேவ சமூகத்தில் என்ன செய்ய விரும்பலை? நடிக்க விரும்பும். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் ஏன் ஆசீர்வாதம் இழக்கிறோன்னா நம்ம நடிச்சுக்கிட்டே இருக்கோம். கர்த்தர் அதனால் நம்மளை ஆசீர்வதிக்கவே முடியாது. என்னைக்கு நம்ம நடிக்கிறத விட்டு ரியலாக தேவ சமூகத்தில் உண்மையாக நம்ம இருக்கிறோமோ அன்னைக்கு தான் கர்த்தர் நம்மளை பிளஸ் பண்ண முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக அவங்க இருதயத்தில் எல்லா துக்கத்தையும் அப்படியே அடக்கிட்டு பதில் பேசாமல் மனத்தாழ்மையாக அவன் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் யாக்கோபு 4:6 சொல்லுது, கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன அளிக்கிறார்? கிருபை அளிக்கிறார். தேவன் தாழ்மை உள்ள கிருபை அளிக்கிறார். வாசிங்க, யாக்கோபு 4:6 வாசிங்க. பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாதாபு அபியூ பெருமையா இருந்தனால கர்த்தர் அவங்களை என்ன பண்ணார்? எதிர்த்து நின்னார். இந்த எலியாசர் தாழ்மையா இருந்தனால கர்த்தர் அவனுக்கு ஒரு கிருபை கொடுக்கிறார். அது என்ன கிருபை தெரியுமா? அவனுடைய அப்பாவுடைய அடுத்த பொசிஷனை கர்த்தர் அவன் கையில் கொண்டு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகள், நீங்கள் கர்த்தரோடு நடக்கணும்னா நான் சிம்பிளாக உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன் 2 விஷயம். ஒன்று என்னது? கீழ்ப்படிதல். 2வது மனத்தாழ்மை. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3:24 வாசிங்க. அதில் பைபிள் அழகான ஒரு வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3:24 வாசிங்க. பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது அது இல்லையே, இன்பமாய். 3:24 வாசிக்கிறீங்களா? இகழ்வோரை அவர் இகழ்கிறார். அது என்னது? 13:24. நான் தப்பாக நோட் பண்ணிட்டேன்னா அப்படி ஒரு வசனோட பாருங்க, கடைசி வசனம். நீதிமொழிகள் ஸ்தோத்திரம் 3:34 வாசிங்க. தாழ்மை உள்ளவருக்கும் என்ன அளிக்கிறார்? கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சாரால் நவரஜாமா ஒரு பாட்டு பாடியிருக்காங்களே, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. பாடாண்டா நேரம் ஆயிடுச்சு. தாழ்மை உள்ளவரிடத்தில் கிருபை, கிருபை, அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. காலைதோறும் அவருடைய கிருபை. நமக்கு ஆண்டவர்கிட்ட அதிகமாக கிருபை கேட்கணும். தேவனோடு நடக்க நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? எசப்பா கிருபை தாங்க. என்ன கேட்கணும்? கிருபை தாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் கிருபை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் பைபிள் காலேஜ் படிக்க ஆரம்ப நாட்களில் எனக்கு ஜெபிக்க தெரியாது. அப்போ தான் நான் ரட்சிக்கப்பட்டு உள்ளே போயிருக்கேன். ரட்சிக்கப்பட்டு உள்ளே போயிருந்தாலும், எனக்கு ரட்சிக்கப்பட்டு 1 வருஷம் ஆயிருந்தாலும் எனக்கு இந்த பைபிள் ரொம்ப டீப்பாக தெரியாது. பாருங்கள், ரொம்ப டீப்பாக தெரியாது. அப்போ நான் அதிகமாக ஜெபம் பண்ணுறதுல ஒரே வார்த்தை, எனக்கு கிருபை தார ஆண்டவரே. சில நேரம் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லியே நான் ஜெபம் பண்ணி முடிச்சிருக்கிறேன். வேறு ஒரு பாயிண்ட்டும் கிடையாது. ஏன்னா கிருபை அவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. அந்த கிருபை நம்ம மேலே ஆண்டவர் ஊற்ற 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 ஊற்ற, கிருபை என்றாலே தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட் தானே அது. ஹல்லேலூயா. அந்த கிருபை வாங்கின பிறகு தாழ்மையாக இருக்கணும். தாழ்மையாக இல்லைன்னா கிடைச்ச கிருபை போயிடும் நம்மளை விட்டு. மனத்தாழ்மையாக இருக்கணும். தாழ்மைன்னு சொன்னால் கிழிஞ்ச செருப்பை போட்டு நடக்கிறதல்ல தாழ்மை, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு நடக்கிறதல்ல தாழ்மை. மனதில் ஒரு தாழ்மை இருக்கணும். மற்றவங்களை அற்பமாக நினைக்கக்கூடாது. இகழ்வோரை அவர் என்ன செய்கிறார்? இகழ்கிறார். அந்த இப்போ ஒரு மாதிரி இகழ்ச்சியாக நினைக்கிறது மற்றவங்களை பார்த்து. ஹல்லேலூயா. சில பேருக்கு இந்த ஆவிக்குரிய பெருமை இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் ஜெபம் பண்ணிடப்படாது, உடனே எல்லாரையும் அற்பமாக நினச்சிருவாங்க. இவங்க அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ண தெரிய மாட்டேன், அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் பெரிய பரிசுத்தவான். ஆனால் ஜெபம் பண்ணி ஆரம்பித்து எவ்வளோ நாள் தான் ஆச்சு? 1 வாரம் தான் ஆச்சு. ஆனால் இவங்க போடுகிற பரிசுத்தத்தை உடனே எல்லாரையும், உனக்கு அது பண்ண தெரியா, இது பண்ண தெரியாதா, அப்படி தெரியாது, இப்படி தெரியாதா, எல்லாத்தையும் சத்தம் போட்டு உடனே இது பண்ணி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் அற்பமாக பேசுறது, அற்பமாக நினைக்கிறது அடுத்தவங்களை. இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. இந்த ஆவிக்குரிய பெருமை
நமக்குள்ள எப்பொழுதும் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கான், நாளைக்கு ஆண்டவர் ஒன்று தூக்கிடுவார். ஒரு செகண்ட் ஆகுமா ஒருத்தரை தூக்குறதுக்கு ஆண்டவருக்கு? நம்ம இப்போ உட்கார்ந்த இடத்துல தான் உட்காந்துருக்கணும். அப்போது தாழ்மை உள்ள ஒரு கர்த்தர் என்ன கேட்குறார், என்ன அழைக்கிறாராம்? இந்த எலியேசருக்கு ரெண்டாவது நான் பார்த்து ஆச்சரியப்பட்டது என்னன்னா, பாருங்க, அவ்வளவு தாழ்மை அமைதியாக அவன் இருக்கிறாரு. மன தாழ்மை அவனுக்குள்ள, மன தாழ்மை. ஹல்லேலூயா. இந்த தாழ்மை, ஆமென், ஸ்தோத்திரம். அந்த தாழ்மை இல்லாததுக்கான அறிகுறி தான் நம்ம என்னது, அடுத்தவங்கள ரொம்ப அற்பமாக பேசுறது. தயவு செஞ்சு யாரையும் அற்பமாக பேசக்கூடாது. நான் சொல்கிற எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. சில பேருக்கு ஏதாவது அற்பமாக பேசி விட்ருவாங்க அடுத்தவங்கள பார்த்து. உனக்கு அது தெரியாது, இது பண்ண தெரியாது, அப்படி பண்ண தெரியாது, உன்னை பற்றி தெரியாது, நீ அப்படி வாழ்ந்தவன் தானே, இப்படி இருந்தவன் தானே, இப்படி மாதிரிலாம் நம்ம பேசி பழகக்கூடாது. கர்த்தர் நம்ம காத்துக்கொள்ளணும். அப்போது தாழ்மையுள்ள ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த எலியேசருக்குள்ள இந்த தாழ்மையும் இந்த கீழ்ப்படிதலும் இருந்ததுனால அவன் கர்த்தரோடு நடக்கிற ஒரு மனுஷனாக அவன் மாறிட்டான். கர்த்தரோடு எப்படி மனுஷனாக மாறிட்டான்? நடக்கிற ஒரு மனுஷனாக இந்த எலியேசர் மாறிட்டார். அதனால் ஆண்டவர் அவர் கொடுத்த உயர்வுகளை வரிசையாக நான் பட்டியல் போடுறேன். என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பாருங்கள். என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க ஒருத்தர். எலியேசர் என்பவன் லேவியருடைய தலைவர்களுக்கு தலைவனாய், லேவியருடைய தலைவர்களுக்கு தலைவனாய் பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்கிறதற்கு விசாரிப்புக்காரனாய் கர்த்தர் அவனை நியமிக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? விசாரிப்புக்காரனா, லேவியர்களுக்கு தலைவர்களுக்கு தலைவனா. இந்த வார்த்தையை பார்த்தீங்க, எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு. ஹல்லேலூயா. லேவியர்களுடைய த சீஃப் மோஸ்ட் பாஸ்டர் அவன் ஆண்டவர் மாற்ற. ஹல்லேலூயா. லேவியர்களுடைய தலைவருடைய ஆனால் கொஞ்சம் கூட இந்த பொசிஷனுக்கு எலியேசர் தகுதியும் கிடையாது, அவனுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அவனுக்கு இருந்த தாள். அன்னைக்கு ஒரு வேளை மோசே சொன்னார், நீ நிற்கணும்னு சொன்னார்ல, அன்னைக்கு மட்டும் அவன் எலும்பி வெளியே ஓடி இருந்தானா இந்த பொசிஷன் அவனுக்கு கிடச்சிருக்குமானா? நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக கிடச்சிருக்காது. அதுக்கு அடுத்த ஒரு ஆள் இருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஆளாக கிடையாது. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு நம்ம நினைப்பு என்னன்னா, நம்மளை கர்த்தர் ரட்சித்து வச்சிருக்க, நம்மளை விட வேற ஆள் கிடையாதுன்னு. அப்படி கிடையாதுங்க. அப்படிப்பட்ட என்ன நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. நம்மளை கிருபையாக வச்சுக்கிறார். நம்மளை விட 1000 பேர் அவருக்கு தகுதியான ஆட்கள் உண்டு இதே இடத்துல வைப்பதற்கு. ஆனால் கர்த்தர் நம்மளை வச்சிருக்க, கிருபையாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இவனுக்கு முதல் ஆண்டவர் இவனை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துறார் பாருங்க. இவன் லேவியருடைய தலைவர்களுக்கு தலைவனாக, ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை காக்கிற ஒரு காவலாளியாக கர்த்தரை வைக்கிறார், ஒரு விசாரணைக்காரனாக வைக்கிறார். கர்த்தர் நம்ம எல்லாம் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், உங்களுக்குள்ள தாழ்மையும் உங்களுக்குள்ள கீழ்ப்படிதலும் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவங்களை உயர்த்துவார், படிப்படியாக உயர்த்துவார். ஒரே இடையே உயர்த்துறது இல்லை, படிப்படியாக கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த மனத்தாழ்மை இருக்கணும். நீங்கள் தேவனோடு நடக்கிற பிள்ளைகளாக மாறணும். ஹல்லேலூயா. தேவனோடு நடக்கிற பிள்ளைகளாய் மாறணும். தேவனோடு நடக்கிற பிள்ளைகளாய் மாறணும். எலியேசருக்கு பெரிய வெளிப்பாடெல்லாம் இல்லை, பெரிய ரெவரேஷன்லாம் இல்லை, கர்த்தரை நேரடியாக தரிசிக்கிற அப்படிப்பட்ட பாக்கியெல்லாம் அவனுக்கு கிடைக்கல. ஆனால் அந்த சின்ன மனத்தாழ்மை, கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. ஊழியர்களுக்கு கீழ்ப்படிஞ்சான், சபைக்கு கீழ்ப்படிஞ்சான், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிஞ்சான். அவனுடைய கீழ்ப்படிதல், கர்த்தரோடு நடந்தான் பாருங்க. கர்த்தரை வேதனைப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அடுத்தது கர்த்தர் அவனை உயர்த்தின பொசிஷன் பாருங்க. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. ஆரோன் உடுத்தியிருந்த வஸ்திரங்களை மோசே கழற்றி அவைகளை அவன் குமாரனாகிய எலியாசாருக்கு உடுத்தினான். அப்பொழுது ஆரோன் அங்கே மலையின் உச்சியிலே மரித்தான். பின்பு மோசேயும் எலியாசாரும் மலையிலிருந்து இறங்கினார்கள். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ ரெண்டாவது பொசிஷன் என்னன்னா, ஆரோனுடைய வஸ்திரம், அதாவது அவனுடைய அந்த ஆசரிப்பு பட்டம் இல்லை, அந்த வேற என்ன சொல்லுவான், என்னது, பிரதான ஆசாரனுடைய அந்த ஸ்தானம் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஆரோன் ஆண்டவர் பாருங்க, நீ இறந்த பிறகு அந்த ட்ரெஸ்ஸை நீ கீழே எடுத்துகிட்டு வந்து ஏன்னா ஆரோன் மலையில் தான் மறக்கிறாரு. அந்த ட்ரெஸ்ஸை கீழே எடுத்துகிட்டு வந்து ஆரோன் எலியேசருக்கு கொடுக்கணும் அப்படி கூட சொல்லலை. அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அப்படியே யாருக்கு கொடுக்குறாங்க? எலியேசருக்கு. அப்படி எடுக்கவும் அது அப்படியே ஆரோன் மாதிரி. யோசிச்சு பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் அவங்க மோசையெல்லாம் பார்த்ததை நினச்சி நம்மெல்லாம் ஒன்றுமே பார்க்கலன்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள் போடுகிற அந்த மகா பரிசுத்த ட்ரெஸ்ஸு யார் போட்டிருக்கிறா? ஆரோன் போட்டிருக்கார். அந்த ட்ரெஸ்ஸை கலத்தும் உயிர் போயிட்டு. எவ்வளோ ஆச்சரியம். ஹல்லேலூயா. அப்போ அந்த வஸ்திரத்தில் கூட எவ்வளோ மகிமை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு பாருங்க. அந்த வஸ்திரம் தான் மரணத்தை தடுத்து வச்சிருக்கு. ட்ரெஸ்ஸை உருவம் அப்படியே மறிக்கிறார் விழுந்து. அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை கலத்தி எலியேசருக்கு போடுறாங்க. எலியேசர் அந்த மலையில் வைத்து பிரதான ஆசரண அபிஷேகம் பண்ணப்பட்டு கீழே இறங்கி வருகிறாங்க. ஹல்லேலூயா. கீழே வந்த பிறகு தான் கேட்குறாங்க, என்ன 3 பேரா போனீங்க, 2 பேரா வாரியேன்னா? ஆரோன் இறந்து அடக்கம் பண்ணியாச்சு. அப்போ கீழே வந்த பிறகு தான் கதை தெரியும் எல்லாருக்கும், ஆரோன் இறந்துட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம், அந்த அபிஷேகம் நம்மளை காக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகள், நீங்களும் நானும் பெற்ற அபிஷேகம் நம்மை காக்க வல்லமையுடையது. ஹல்லேலூயா. நிறைய மரண கண்ணிகளிலிருந்து நம்மை காக்கிறதுக்கான ஃபயர் அனாயிண்டிங் அந்த அபிஷேகத்துக்கு இருக்கு. எலியேசார் தன் மேல் வைத்த அபிஷேகத்தை கனப்படுத்தி நின்னாம் பாருங்க தேவ சமூகத்தில். கர்த்தர் அவனுக்கு டபுள் அனாயிண்டிங்க, அவனுக்கு தகப்பனார் மேலிருந்து டபுள் அனாயிண்டிங்க அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அபிஷேகத்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்க. உங்கள் மேலே கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். உங்களை கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷைக்கு அபிஷேகத்துக்கு ஒரு மதிப்பு உண்டு. எலியேசர் அந்த மதிப்பை பார்த்தவன். ஹல்லேலூயா. எப்பா, உன் மேலே அபிஷேகம் இருக்குது, தயவு செஞ்சு எலும்பி வெளியே போயிடாதுன்னு சொன்னதுனால அப்படியே நின்னாம் பாருங்க. அந்த அபிஷேகத்தை கனப்படுத்தி கர்த்தர் ரெட்டிப்பான அபிஷேகத்தை அந்த எலியேசர் மேலே வைத்தார். ஹல்லேலூயா. ரெட்டிப்பான அபிஷேகம் வேணுமா? இப்போ கொடுத்த அபிஷேகத்தை கனப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எனக்கு பென்னிகின் மாதிரி அபிஷேகம் வேணும், எனக்கு ஸ்மித் விகில்ஸ்வர்த் மாதிரி அபிஷேகம் வேணும், எனக்கு பில்லி கிரகாம் மாதிரி அபிஷேகம். முதல்ல இப்போ கொடுத்துருக்க அபிஷேகத்தை கனப்படுத்துங்க. அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. சில நேரங்கள் நம்ம இப்போ கொடுத்த அபிஷேகத்தை கனப்படுத்துறது இல்லை, அது சின்ன அபிஷேகம் தான், ஒரு சின்ன ஃபயர் தான். ஆனால் அதை எலியேசர் கனப்படுத்துறதுனால கர்த்தர் பிரதான ஆசாருடைய அபிஷேகத்தை கர்த்தர் அவன் மேல் வைத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட இரட்டிப்பான அபிஷேகத்தை இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது என்ன ஆண்டவர் கொடுத்தார் தெரியுமா? என்னாகமம் 34:17 வாசிங்க. என்னாகமம் நம்பர்ஸ் 34:17 34:17 கர்த்தர் அவனுக்கு கொடுத்த மூன்றாவது அந்த அபிஷேகத்தை கனப்படுத்தி கர்த்தரோடு நடந்ததுனால கர்த்தர் அவனுக்கு கொடுத்த பங்கிட்டு கொடுக்கும் மனிதரின் நாமங்கள் ஆவன. 17 ஆசாரியனாகிய எலியாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுமே. ஹல்லேலூயா. இப்போ இது வசனம் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். என்னன்னா தேசத்தை பங்கிட்டாங்க. இப்போ யோசுவா 19:51 வாசிங்க. யோசுவா 19:51 வாசிங்க. அங்கே இன்னும் தெளிவாக போட்டிருக்கு. எலியேசாரும் யோசுவாவும் ஒரு வேலை செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க பாருங்க. ஆசாரியனாகிய எலியாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளே. ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்னா யோசுவா மட்டும்தான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தாருன்னு. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? யோசுவா மட்டும் செய்யலை, அங்கே இன்னொரு ஆண்டவர் வச்சார். அவர் தான் எலியாசார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையில சொல்கிறேன், எனக்கு இப்போதான் இது தெரியும். நானும் பல நாளாக யோசுவா மட்டும்தான் தேசத்தை பங்கிட்டான்னு நான் பிரசங்கம் வேற பண்ணியிருக்கேன். ஆனால் கர்த்தர் வெளிப்படுத்தினாங்க. ஆச்சரியமாக இருந்து யோசுவா தனியாக பண்ணலை, அங்கே ரெட்டிப்பான அபிஷேகம் பெற்ற ஒரு ஆள் இருக்கிறான், எலியாசார் இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறான், என்ன பண்ணலாம். ஆமென். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க, அவங்களோட பேசுங்க, அவங்களோட நேரம் செலவழிங்க. ஹல்லேலூயா.
ஆராதனை முடிஞ்ச பிறகு யூத் மீட்டிங் உண்டு, உட்காரணும், என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களோட என்ன செய்யணும்? பேசணும். யோசுவாக்கு எனக்கு எல்லாம் தெரியும், மோசேக்கு மேலே இருக்க அபிஷேகம் எனக்கு தான் இருக்குது, கர்த்தர் என்னோடு தான் இருக்கிறாரு, எலியேசர் ஒரு ஓரமாக இருங்கன்னு யோசுவா எலியேசர் சொல்லலை, எலியேசரும் ஆண்டவர் எனக்கு தான் பெரிய அபிஷேகம் தந்திருக்காரு, நீ ஓரமானு சொல்ல. ரெண்டு பேரும் ரெண்டு அபிஷேகம் பண்ண பாத்திரங்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அங்கே காரியம் வெற்றியாய் முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ முதல் கொடுத்த ஆண்டவர் கொடுத்த ஸ்தானம் அவனை ஒரு லேவியர்களுக்கு தலைவனாக வைக்கிறார். ரெண்டாவது டபுள் அனாயிண்டிங் ஆண்டவர் அவன் மேல் வைக்கிறார். மூன்றாவது தேசத்தை பங்கிடுகிற ஒரு பெரிய பொறுப்பை பாருங்க. அந்த பொசிஷன் கூடிக்கொண்டே இருக்கிறது பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேல் வைத்த அபிஷேகத்தை கனப்படுத்தும். இப்போ எலியேசருக்கு ஒரு பையன் பிறக்கிறான். ஹல்லேலூயா. அவன் பேர் என்னன்னா பினேகாஸ். சத்தமா சொல்லுங்க. நமக்கு இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். எலியேசருக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அவன் பேர் பினேகாஸ். இவன் அப்பாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்பா ஆண்டவரோடு நடக்கிறது, அப்பாவுடைய ஜெபஜீவியம், அப்பாவுடைய பரிசுத்தம். ஆமென். ஹல்லேலூயா. இவன் பார்க்குறான் அப்பாவுடைய அனாயிண்டிங், எல்லாவற்றையும் பார்க்குறான். அவனுக்குள்ள அவனை அறியாமல் ஒரு வைராக்கியம். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு நடக்கிறத உங்கள் பிள்ளைகள் பார்க்கட்டும். நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறத உங்கள் பிள்ளைகள் பார்க்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இப்போ பாருங்க, அவன் அந்த எளிய பினேகாஸ் ஒரு நாள் அப்படியே ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய பாவம், வேசித்தனம் நடக்கிறது. எல்லாரும் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாங்க. ஒரு இஸ்ரவேலன் ஒரு வேசித்தனம் பண்ணும்படியான ஒரு ஸ்திரீயை மோசேக்கு கண்ணு முன்னாடி கூட்டி கொண்டு போகிறான். இந்த பினேகாசுக்கு வந்த வைராக்கியம், பரிசுத்தத்தை குறித்த வைராக்கியம், நீங்கள் வீட்டில் போய் ஆமென் என்னாகும் 25 படித்து பாருங்க. பரிசுத்தத்தை குறித்த வைராக்கியம் பினேகாசுக்குள்ள என்ன பண்ண தெரியுமா? ஓடி போய் ஈட்டி எடுத்து அந்த வேசித்தனம் பண்ணினவனுடைய அந்த ஸ்திரீயும் அந்த ஆணையும் மொரேடியாக குத்தி கொண்டு போட்டான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள, கர்த்தருடைய பாளையத்துக்குள்ள பாவத்தை கொண்டு வந்த இவர்கள் யார் என்று சொல்லி அவன் கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டினான் பாருங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்த எலியேசர் மேல இருந்த அபிஷேகத்தை அப்படியே எடுத்து ஆண்டவர் பினேகாஸ் மேல வச்சார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த எலியாசார் 20 வருஷம் இந்த ஆசாரியனா பிரதான ஆசாரியனா இருந்தான். அவனுடைய நாட்களுக்கு பிறகு பினேகாஸ் அந்த ஸ்தானத்துக்கு வந்தான். காரணம், அவன் கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டினான். மூன்றாவது நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரோடு நடக்கணும்னா நமக்கு வேண்டியது வைராக்கியம், ஒரு பரிசுத்தத்தை குறித்த ஒரு வைராக்கியம். எந்த சூழலிலும் என் பரிசுத்தத்தை நான் இழக்க மாட்டேன் என்கிற ஒரு வைராக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னாகும் 25 வாசிக்கிறோம். அங்கே பினேகாசை குறித்து வாசிங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. என்னாகமம் 25 8ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னால் போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாக இருவருடைய வயிற்றில் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிட்டு. ஆண்டவர் சொல்கிறத பாருங்க. 11ஆம் வசனம். நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு. ஆண்டோட வார்த்தையை பாருங்க. எரிச்சல்ல இஸ்ரவேல் புத்திரரை நான் நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவிலே பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்தி வைராக்கியம் காட்டுங்க, பக்தி வைராக்கியம் காட்டுங்க. ஹல்லேலூயா. உங்கள் வைராக்கியத்தை மற்றவங்கள்ட்ட போய் காட்டு, பக்தியில் காட்டுங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் நம்ம பக்தி வைராக்கியம் கொள்ளணும்? இந்த ஜெபத்தில் ஒரு வைராக்கியம் எடுங்க. எல்லாரும் என்னை பாருங்க, கவனிங்க. கர்த்தர் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். உங்களை குறித்து ஒரு பிளான் அவருடைய இருதயத்துக்குள்ளே இருக்குது. உங்களை குறித்து ஒரு திட்டம் உண்டு.
நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி வெறும் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதித்தது போக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவே இல்லை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஒரு பிளான் அவருடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறது. அதை நிறைவேற்ற என்ன வேணும் தெரியுமா? ஒரு வைராக்கியம் நமக்கு வேணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் மட்டுமல்ல, மனத்தாழ்மை மட்டுமல்ல, மனத்தாழ்மை மட்டுமல்ல, உங்களுக்கு வேண்டியது என்னன்னா அது வைராக்கியம், பக்தி வைராக்கியம். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல நான் கேட்குறேன், கர்த்தர் உங்களோடு பேசின இல்லைன்னா சொன்ன காரியம் என்ன? ஏன்னா அமைதியா இருக்கிறிய? இந்த வருஷத்துல நீ எனக்காக இது செய்யணும்னு ஆண்டவர் எனக்கிட்ட இதை சொல்லியிருக்கிறார். பாஸ்டர் கை தூக்குங்க பார்ப்போம். நான் கை தூக்குவேன். இதை ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்கிறார், நான் இதை செஞ்சு வந்த வருஷத்துக்குள்ள இதை கம்ப்ளீட் பண்ணும். எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்கிறார்? இந்த ஐடியில் வேலை பார்க்கவும் சொல்லுவாங்க பாருங்க, என்ன கேட்டாலும் சொல்லுவாங்க, ஏன் லீவ் போட முடியல? ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ஒரு டாஸ்க் இருக்கு. என்ன இருக்கு? ஒரு டாஸ்க் இருக்கு, ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஓனர் அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு? ஒரு வேலை கொடுத்துரு. அது முடிக்கிற வரை அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, சாப்பிட முடியாது, குளிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த டாஸ்க்கு முடிக்கணும். நைட்டெல்லாம் முழிச்சிருப்பாங்க. என்ன முழிச்சிருக்கீங்க? எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் இதில் இருக்காங்க பாருங்கள், கேட்போம். நைட்டெல்லாம் முழிச்சிருக்காங்க. என்னையா முழிச்சிருக்க? அது டாஸ்க் இருக்குது, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. சரி, 2025 கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த டாஸ்க் என்ன? அது தெரிஞ்சா என்ன பாஸ்டர்? தூக்கம் வருது, வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போய் இப்போ சாப்பிட்டுட்டு தூங்கணும், அதான் முதல் டாஸ்க் எனக்கு. இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் என்னது? காலையில் எழும்பி அறக்க பறக்க வேலைக்கு ஓடணும். 2வது ப்ராஜெக்ட். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் என்ன? டாஸ்க் என்ன? கேளுங்க தெய்வத்திட்ட. இன்னைக்கு தேதி என்னாச்சு? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 19ஆம் தேதி ஆச்சா? பாதி மாதம் ஓடிட்டு, கண்ணை தட்டி முடிக்கல, பாதி மாதம் ஓடிட்டு. அல்லேலூயா, சோத்திரம். ஆமாம், என்ன வேகமாக ஓடுது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் என்ன? டாஸ்க் என்ன? இந்த வருஷத்தில் என்ன செய்ய போகிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இதுவரை நான் கேட்கலப்பா சார், நல்ல வேலை இப்போ ஞாபகப்படுத்தினே. டிசம்பர் மாதம் ஞாபகப்படுத்தாமல் நான் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும் பாருங்கள், வருஷ கடைசியில், அப்போவே அதை வாங்கணும் ஆண்டவர்கிட்ட இருந்து. சரி, இனியாவது என்ன செய்யுங்க? வாங்காதவங்க, ஆண்டவரே இந்த வருஷத்தில் நான் என்ன செய்ய, இந்த வருஷத்தில் என்ன செய்யணும்? அது என் வாழ்க்கை குறித்த நோக்கம், தரிசனம், அது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த வருஷம் என்னுடைய டாஸ்க் என்ன, என்னுடைய ப்ராஜெக்ட் என்ன, நான் என்ன பண்ணணும் உங்களுக்காக? ஏதோ ஒரு காரியத்தை வச்சு மனதில் வைத்து ஆண்டவர் உங்களுக்கு நடத்துவார், உங்களை அதில் நடத்துவார். அதை நீங்கள் அதுக்காக தினமும் ஜெபம் பண்ணி அதற்காக பக்தி வைராக்கியம் பாராட்டணும். அதற்காக ஒரு வைராக்கியமாக நீங்கள் அதை காரியங்களை செய்யணும். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும், ஒரு சாதாரணமாக ஒரு வேலை செய்கிறவங்க ஒரு டாஸ்க்கு கொடுத்துட்டான்னு தூங்காமல் இருந்து வேலை செய்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறோம், அதை நம்ம தூங்காமல் இருந்து செய்யணும். ஆமாம், அதுக்கு ஒரு வைராக்கியம் வேணும். சும்மா எல்லாம் செய்ய முடியாது. பினேகாஸ் அவன் வைராக்கியம் பாராட்டினான். ஹல்லேலூயா. யாக்கோபு 4:5 சொல்கிறது, நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறதோ, அவர் அதிகமாய் கிருபை அளிக்கிறாரே. ஹல்லேலூயா. அவர் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறது மட்டுமல்ல, அந்த வாஞ்சையை நம்ம நிறைவேற்றதுக்கு கிருபை தந்துக்கிட்டே இருக்கிறாரு. கிருபை தந்துக்கிட்டே இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. கிருபை தந்துக்கிட்டே இருக்கிறாரு. மகனே, உனக்குள்ள நான் வைராக்கியமா இருக்கிறேன், உன்னை குறித்து ஒன்று செய்ய விரும்புகிறேன், உன்னோடு கூட இருந்து இந்த டாஸ்கை முடிக்க நான் விரும்புகிறேன். அதற்கு உனக்கு எவ்வளவு கிருபை வேணும்? அதிகமான கிருபை தருகிறேன், அதிகமா கிருபை தருகிறேன். ஹல்லேலூயா. இந்த 2025 டிசம்பர் 31க்குள்ள கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அந்த டாஸ்கை நான் முடிக்கிற ஒரு வைராக்கியம். ஹல்லேலூயா. இதை நீங்கள் எடுங்க. அதுதான் கர்த்தரோடு நடக்கிறன்னா சும்மா ஜோமணி பைபிள் படிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லை. கர்த்தர் நம்மை குறித்து ஒரு தரிசனம், அவர் நம்மை குறித்த ஒரு கண்ணீர், நம்மை குறித்த ஒரு பாரம், ஹல்லேலூயா, நம்மை குறித்து ஒரு வைராக்கிய வாஞ்சை நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அதை நிறைவேற்ற ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு பிணைகாசாய் நீங்கள் எழும்புவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோனுக்குள்ள இருந்த அனாயிட்டிங் எலியேசர் மேல் டபுள், இப்போ எலியேசர் மேலே இருக்கிற டபுள் அப்படியே 4 மடங்காய் பிணைகாஸ் மேலே இறங்குது. காரணம் என்ன? வைராக்கியம்.
கர்த்தர் என்னை கொண்டு செய்ய வைத்ததை நான் செய்வேன், என்ன வந்தாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. உங்கள் சாதாரண நீங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற உங்கள் ஓனர் ஒரு வேலை சொன்னால் எவ்வளவு வைராக்கியமாக செஞ்சு முடிக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த ஓனர் எவ்வளோ நாள் உங்கள் கூட இருப்பார், இவ்வளோ நாள் எத்தனை நாள், அதுக்கப்புறம் எங்கே போவார் தெரியாது. ஆனால் நமக்கு ஒரு வானத்தையும் பூமியை படைச்ச ஒரு ஓனர் இருக்கிறார். அவர் நமக்கு மேலே எவ்வளோ வைராக்கிய வாஞ்சியாக இருக்கார் தெரியுமா? ஹல்லேலூயா. அதை நிறைவேற்றுவீங்களா? அதை நிறைவேற்றுவீங்களா? நேரமாயிட்டுல முழங்கல் படி ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மோடு கூட நடந்திடுவே, உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவே, உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் கண் கலங்காமல் காத்தீரையா, கால் இடராமல் பிடித்தீரையா, உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவே, உம்மோடு கூட நடந்திடுவே, உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு கூட சொல்லுங்க நடந்திடுவே, உயிரோடு வாழும் நாட்களெல்லாம். ஏனோக்கு நடந்தா உம்மோடு கூட எடுத்து கொண்டீரையா, பிரதான மெய்ப்பன் நீர் வெளிப்படும் போது மகிமையின் கிரீடம் என் தலைமேல். ஏனோக்கு நடந்தார் உம்மோடு கூட எடுத்து கொண்டீரையா, பிரதான மெய்ப்பன் நீர் வெளிப்படும் போது மகிமையின் கிரீடம் என் தலைமேல். உம்மோடு கூட நடந்திடுவே, உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவே, உயிரோடு வாழும் உம்மோடு கூட. உம்மோடு ஒரு ஜெபமாய் பாடுங்க. எல்லாரும் ஆண்டவருடைய கிருபைகளை கேட்போம், கிருபை கேட்போம். ஹல்லேலூயா. கிருபைத்தார், கிருபைத்தார், உயிரோடு வாழும் நாட்களெல்லாம். தேவன் நம்முடைய கிருபையால் நம்மை நிரப்பும்படியாய் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்போம். ஹல்லேலூயா. எலியேசர், ஆமென், ஸ்தோத்திரம். நாதாப் அபியூவுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாக்கியம், ஹல்லேலூயா, பெருமையினால அதை அவர்கள் இழந்து போனார்கள். தங்கள் ஜீவனையும் அபிஷேகத்தையும் இழந்து போனார்கள். கர்த்தரை தரிசித்தோம் ஒரு நாயை போல தேவ சமூகத்தில் செத்து விழுந்தார்கள். எவ்வளவோ பாக்கியமாய் மேன்மையாக வாழ வேண்டிய நபர்கள், ஆமென், ஒரு புழுவை போல துடித்து இறந்து போனார்கள். ஆனால் எலியேசரோ இப்படிப்பட்ட எந்த பாக்கியத்தையும் பெரிய அளவில் பார்க்காவிட்டாலோ அவனுக்குள்ள இருந்த தாழ்மையும் அவனுக்குள்ள இருந்த கீழ்ப்படிதலும் கர்த்தர் தன்மேல் வைத்த அபிஷேகத்தை கனப்படுத்தினதினால் கர்த்தர் அவனுக்கு இரட்டிப்பான அபிஷேகத்தை பிற்பாடு கொடுத்து தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பது மட்டுமல்ல, அநேகருக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற ஒரு பெரிய தலைவனாய் கர்த்தர் அவனை மாற்றினாரு. கர்த்தர் உங்களுக்கும் அப்படி செய்ய முடியுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கும் அப்படி செய்ய முடியுமே. உங்கள் மேலுள்ள அபிஷேகத்தை கனப்படுத்துங்க, உங்கள் மேலுள்ள அழைப்பை கனப்படுத்துங்க. உங்களுக்குள் வாசம் செய்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையாய் உங்களுக்குள் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ரீபாலா துடபா ஷிகரபா ரியாந்தரபா. தேவ மகனே, மகளே, உங்களை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை நிறைவேற்ற அவருடைய கண்களில் கண்ணீரோடு தரிசனத்தோடு ரீபாலா துடபாலா ரபாலா நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று கேளுங்க. இந்த வருடத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்ப்பா,
நான் உமக்காய் என்ன செய்ய வேண்டும், அதற்காக ஒரு பக்தி வைராக்கியமாய் எழும்புகிற ஒரு பிணைகாசாய் இந்த கடைசி நாட்களில் நீங்கள் எழுப்புவீர்கள் என்று சொன்னால், ஓ ரீபாலா ஷியாந்துரா கந்துடா பலபரவா, கர்த்தர் உங்களை நம்பி மேன்மையான அபிஷேகத்தை உங்கள் மேல் வைப்பார். இதிலும் மேன்மையானவைகளை காண்பீர்கள், இதிலும் மேன்மையானவர்களை காண்பீர்கள். உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உடபல துரபரபரபா ஷகபரபரபரபரபரபரபா, பிணைகாசை போல ஒரு வைராக்கியம் உள்ள தேவ பிள்ளையாய் நீங்க எழும்புவீர்களாக, எழும்புவீர்களாக. இந்த இடத்துல ஒரு பிணைகாசு உண்டோ? இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், ஓ ஹalleluya, எங்க இருந்தாலோ, ஓ நீங்கள் ஒரு பிணைகாசா எழும்புவீர்களா? ஹalleluya, ஹalleluya. இந்த கடைசி நாட்களிலே வெறுமனே ஜெபம் பண்றதும் சர்ச்சைக்கு வர்றது மட்டுமல்ல, ஒரு பக்தி வைராக்கியமான ஒரு சந்ததி எழும்பணும், ஒரு பிணைகாசு எழும்பணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நன்றி ஆண்டவரே, என்னை எழுப்போ, ஹalleluya, என்னை ஒருவனாய் மாற்றோ, ஹalleluya, ஹalleluya. நான் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்ப்பா? ஹalleluya, உமக்காக ஆமென் யாவை நான் செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லுவீங்களா? ஹalleluya, ஹalleluya. தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்காக அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கறது மட்டும் நீங்கள் செய்யுங்க. அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ்லாம் யோசிக்காது. ஆண்டவருக்காக நீங்கள் செய்யுங்க. நான் சொல்லேன், கர்த்தர் உங்களை நம்பி இன்னும் மேன்மையானவைகள் உங்கள் கையில் தருவார். ஹalleluya. 4 மடங்கு அபிஷேகத்தை பிணைகாசு கையில் வைத்தார். ஹalleluya. ஏன் உங்களை நம்பி அவர் செய்ய மாட்டார்? ஹalleluya, நிச்சயமாக செய்வார். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நம்மோடு பேசின கிருபைகளுக்கு எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya. கர்த்தரோடு நடக்கிற ஒரு எலியாசாராக, ஒரு பிணைகாசா கர்த்தர் நம்மை மாற்ற முடியாது. கர்த்தர் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஏசப்பா, கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்கல, பெரிய தரிசனம் எனக்கு கிடையாது. ஆனாலும் சின்ன கீழ்ப்படிதலோடு நான் உமக்காக உம்மோடு நடக்கிற ஒரு எலியாசராய், என் மேல் வைத்த அபிஷேகத்தை கனப்படுத்துகிற ஒரு எலியாசராய் என்னை மாற்றுன்னு கேளுங்க. என்னை மாற்றும்ப்பா. உம்மோடு கூட நடக்கிற ஒரு எலியாசராய் என்னை மாற்றும்ப்பா. எனக்கு அப்படி தரிசனம் வந்து, எனக்கு அப்படி சொப்பனம் வந்து, நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன், அது சொல்றதுல நல்லதுதான். கர்த்தரோடு நடக்கிற ஒரு எலியாசராய் நாம் இருக்கிறோமா? இருக்கிறோமா? ரீபாலா ஷக்கரா தியான்தாடபா, நமக்குள் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மை குறித்து பக்தி வைராக்கியமாய் நமக்குள் வாசமாய் வைராக்கியமாய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆவியானவரே, மக ஸ்தோத்திரம். அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல பகல் வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலை நம்முடைய மதியான வேலையில் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் கூடி நாங்கள் ஜெபிக்க, இவ்வளோ நேரம் நம்முடைய சமூகத்திலிருந்து வார்த்தைகளை கேட்கிற தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். இந்த ஆண்டவரே, நாங்கள் வெறுமனே ஆராதிப்பதும் துதிப்பதும் ஜெபம் பண்ணுவதும் இதோடு முடித்து விடாதபடிக்கு ஆண்டவரே, உமக்காக ஒரு பக்தி வைராக்கியமான ஒரு சந்ததியாக இந்த பகுதியில் ஆண்டவரை நாங்கள் எழும்பி வர கிருபை தரணும். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். ஆண்டவரே, தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கணும். தேவைகள் எல்லாம் சந்திக்கணும். ஒருவரும் ஒன்றிலும் குறைபட்டே போகக்கூடாதப்பா. அவங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கணும்ப்பா. பிள்ளைகள் மேன்மையாக நடத்தும். பிள்ளைகளுடைய தலைகளை நீர் உயர்த்தும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். திரும்பி போகிறார்கள் சுகத்தோடு பலத்தோடு காத்துக்கொள்ளும். இப்பொழுது பரவி வருகிற இந்த வியாதிகள், இந்த கொள்ளை நோய்களை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். இவைகள் எங்களை அணுகாமல், வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரே, அணுகாமல் காத்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.